ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. புற்றுநோய் சார்ந்து தேசம் முழுக்க ஒரு மிக முக்கிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. காங்கிரஸ் எம்பி அண்ட் அதே சமயத்தில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங் சித்து, கபில் சர்மாவோட ப்ரோக்ராம்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கலாம். ஒரு டர்பன் கட்டிக்கிட்டு பயங்கரமாக சிரிப்பார். அவருடைய ஒய்ஃபுக்கு 4th ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்ல இருந்து அவங்க ரெக்கவர் ஆயிருக்காங்க. அது சார்ந்து ஒரு ரெமடியை ஒரு ப்ரோக்ராம்ல சொல்றாரு. அதே கபில் சர்மா ப்ரோக்ராம்ல சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தது என் ஒய்ஃபுக்கு, 40 நாள் தான் என் ஒய்ஃபுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. வித்தின் 40 டேஸ்க்குள்ள என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்ன அட்வைஸை கேட்டு நான் சில ரெமடிஸ், ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணேன். என் ஒய்ஃபு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, லெமன், ஆப்பிள் ஸ்லைடர் வினிகரு, அப்புறம் மஞ்சள், வேப்ப இலை, இதெல்லாம் கலந்து ஜூஸா 40 டேஸ் வெறும் வயிற்றுல குடிச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டா கார்பையும் சுகரையும் கட் பண்ணியிருக்காங்க. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங், மார்னிங் 6:30 ஒரு ஃபுட்டு, அந்த ஜூஸை எடுத்துட்டு மார்னிங் 6:30 ஒரு ஃபுட்டு, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா எந்த ஃபுட்டும் கிடையாது. மறுபடியும் ஈவினிங் அதே மாதிரி 6:30 7:30 ஒரு ஃபுட். ஸோ இதை ஃபாலோ பண்ணேன் நான். இதனால எனக்கு என் ஒய்ஃப் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃப் நவ்ஜோத் சிங் காவூர் அவங்களும் நேரடியாவே ஒரு அந்த இன்டர்வியூ நின்று பேசியிருக்காங்க. இப்போ இவங்க பேசுனது பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை இப்போ அலோபதியில சார்ந்தவங்க இருக்கிறாங்களா. பொதுவாக இங்க அலோபதி என்ன, அலோபதியோட வேலை என்ன, நீங்க வேற எந்த வைத்திய முறைகளும் மருத்துவ முறைகளும் எந்த சூழ்நிலையும் தலை காட்டிடக்கூடாது, தலை தூக்கிடக்கூடாதுங்கிறதுல மிக உறுதியாக இருக்கக்கூடிய ஒன்று. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ப்ரூவன் மெடிக்கல் ரெமடிஸை, ட்ரீட்மெண்ட்ஸை இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி சொல்றப்போ அது பெருவாரியான மக்களை போய் சேருது. அது மூலமா நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்து நிறைய ஃபால்ஸ் ஹோப்பை பேஷண்ட் மத்தியில் கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நிறைய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம சத்தீஸ்கர் சிவில், இந்த சிசிஎஸ் சத்தீஸ்கர் சிவில் சொசைட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட ஒய்ஃப் மேலையும் அவர் மேலையும் 850 கோடி நஷ்டஈடு கேட்டு ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. இப்போ இது சார்ந்து உடனடியாக இந்த வழக்கு தொடர்ந்த உடனே சித்து என்ன பண்றாரு, ட்விட்டர்ல அவங்களுடைய கம்ப்ளீட் டயட் சார்ட் ரிலீஸ் பண்றாரு. 40 டேஸ் நாங்க தான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க இருந்த ஹாஸ்பிட்டல் சார்ந்து என்ன சொல்றாங்க, நாங்க ப்ராப்பர், நான் எங்க சைட்ல இருந்து நாங்கள் மெடிசன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ எது சரி எது தவறு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான சூழல்ல இல்லை. ஆனா புற்றுநோய் போன்ற ஒரு மிகப்பெரிய மிக மோசமான ஒரு லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ்ல அஃபெக்ட் ஆகிற ஒரு பேஷண்ட் எல்லா விதமான மருத்துவ முறையிலும் ட்ரை பண்ற சூழல்ல தான் இருப்பாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட நீங்க அலோபதியில ஒரு பெயின் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட் உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. இல்ல அலோபதியில உங்கள்கிட்ட நாங்க எல்லாமே ப்ரூவன் டெக்னிக், எங்களால் 100% காப்பாற்ற முடியும் உங்களால் சொல்ல முடியுமா? செகண்ட் ஸ்டேஜ்ல போனாலே நீங்க முன்னாடியே வந்திருக்கணும்னு சொல்லக்கூடிய சூழல் தான் இருக்கு. டாக்டர் சொல்றாங்க, பேஷண்ட்டுக்கு என்ன தெரியும், டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, எங்களால பேஷண்ட்டுக்கே 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் தெரியறதே இல்லை. சம்திங் ஏதோ ஒரு பெயினுக்கு எடுத்துட்டு இருக்காங்க, மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க. பார்க்க போறக்கூடிய இன்னைக்கு எம்பிபிஎஸ் மாதிரியான ஜெனரல் பிசிஷியனுக்கே இது கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அவேர்னஸ் ரொம்ப ரீசென்ட் டைம்ல தான் வந்திருக்கு. இதை நீங்க எப்படி ஹவ் கேன் யூ எக்ஸ்பெக்ட் பேஷண்ட் டு பி சோ மச் அவேர் ஆக்சுவலா, இல்லையா? அது நடக்காது. ஸோ இந்த சூழல் மாறவே இது நீங்க ரொம்ப இது சரி தவறு அப்படிங்கறதெல்லாம் கடந்து வேற ஒரு நடந்துட்டு இருக்கு. சரி தவறு அப்படிங்கறதெல்லாம் கடந்து இப்படி ரெமடியை அவர் ஃபாலோ பண்ணினதா கியூர் ஆன ஒருத்தவர் வித் ப்ரூஃபோட சொல்றாரு. இதை நம்பாமங்கிறதுங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்புகளை சார்ந்தா, நம்மளுடைய அது சூழல் நோயோட தன்மையை பொறுத்து இருக்கு. எனக்கு வேற வழியில் இதை நான் இதையும் ஃபாலோ பண்ணி பார்க்கறேன்னு ஃபாலோ பண்ணலாம். பட் இதனால் உங்க உடல் சார்ந்து உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஆல்ரெடி ஒரு நாசல் பிரச்சனை இருக்கீங்க, கோல்டுல இருக்கீங்க அப்படின்னா நீங்க சுகர் எடுக்கணும், இல்லை ஏதாவது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கீங்க, வெறும் வயிற்றுல லெமன் எடுக்கிறது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னா நீங்க இதை எடுக்காம இருக்கிறது நல்லது. பட் எது எப்படியாக இருந்தாலும் ஒரு பிசிஷியனோட உங்களுடைய ஆங்காலஜிஸ்ட, மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இதை ஒரு சைமல்டேனியஸா நீங்க எடுக்கலாம். கேன்சருக்கே நீமுக்கும் டர்மரிக்கும் கேன்சர் செல்களை கொல்லக்கூடிய வீரியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இது மெடிக்கலி ப்ரூவன் தான். அதனாலதான் நீங்க இந்தியாவில எங்கேயுமே இல்லாம யூஎஸ்ஏ, யூகே போன்ற வெளிநாடுகளில் இன்னைக்கு நமக்கு வேப்பிலைக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நாங்கள் அதை பயன்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? அப்படிலாம் பேஷண்ட் குறைஞ்சிட மாட்டாங்க. ஏன்னா 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 0.2 0.3% இந்த கேன்சர் 22%, 122 பேருக்கு கேன்சர் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஸோ அப்போ இது உண்மையாக இருக்குமா இல்லையாங்கிறத நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்க மெடிக்கல் அசோசியேஷனே முன் இதை நீங்க ஒரு ஹோம் ரெமடியா ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத மக்களுக்கு நீங்க அறிவுறுத்தணுமே தவிர, இதை உண்மையிலேயே நான் அப்படி ஃபாலோ பண்ண கியூர் ஆச்சுன்னு சொல்லி மக்கள் மத்தியில முன்வைக்கக்கூடிய ஒருத்தரை குற்றவாளி போல் நீங்க நடத்துவது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறத ஒரு பொதுமக்களின் சார்பாக, அதே நேரத்தில் நாங்க இந்த புற்றுநோய் சார்ந்து நிறைய இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்கிற அடிப்படையிலும்
நிறைய புற்றுநோய் நோயாளிகளை கண்கூடாக பார்த்திருக்கிறங்கிற அடிப்படையிலும் புற்றுநோய் மருத்துவமனைகளுக்கு வெளியிலேயே சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாம கவனிப்பாரற்று அப்படியே மக்கள் கொத்து கொத்தாக இறந்து போனதெல்லாம் கொரோனா டைம்ல நான் வந்து விட்னஸ் பண்ணியிருக்கேங்கிற அடிப்படையிலும் இதை நான் தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய சார்பில் நான் கடமையா நினைச்சது அந்த வீடியோ பதிவிடுறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நிச்சயமா உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் இதனால் இது போன்ற இந்த ட்ராமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை பகிருங்க. நன்றி, வணக்கம்.